ஸோ குட் ஈவினிங் டு ஆல். நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோன்னாக்கா அந்த 3 ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் ரிங் ஹோமோமார்ஃபிசம் பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுச்சுன்னு ரீகால் பண்ணிக்கோம். சப்போஸ் ஆல்ஃபா இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எ ரிங் ஆர் டு எஸ், இது வந்து ரிங் ஹோமோமார்ஃபிசம் இருந்ததுனாக்கா அந்த தியரம் என்ன சொல்லுதுனாக்கா ஆர் பை கர்னல் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் ஆர். இது ஆன் டு இருந்ததுன்னா இது ஐசோமார்பிக் டு எஸ்ஸாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிக் தியரம் ஆஃப் ரிங் சொல்லுது. செகண்ட் ஐசோமார்பிக் தியரம் என்ன சொல்லுதுனாக்கா ஜஸ்ட் ஐ ஸ்டேட் த ஸ்டேட்மெண்ட் I by I intersection J is isomorphic to I plus J by J. இது சொல்லுது. வேற I and J are ideals of R. ஸோ அப்புறம் தேர்ட் ஐசோமார்பிக் தியரம் என்ன சொல்லுதுனாக்கா சப்போஸ் there are two ideals I comma J is an ideal in R and with the condition that I is a subset of J, then R by I by J by I, because I is subset of J, is isomorphic to R by J ன்னு சொல்லுச்சு. ஸோ இது வந்து தேர்ட் ஐசோமார்பிசம் சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன டிஃபைன் பண்ணாக்கா ப்ரைம் ஐடியல்னா என்ன, மேக்ஸிமல் ஐடியல்னா என்ன டிஃபைன் பண்ணோம். ஸோ மேக்ஸிமல் ஐடியல்னா சப்போஸ் எம் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர் அண்ட் ஐடியல் முதல் எம் வந்து ஐடியல் இருக்கணும், அது நாட் ஈக்குவல் டு ஆர். இது எப்போ நம்ம மேக்ஸிமல் ஐடியல் சொல்லணும்னா தேர் இஸ் நோ ஐடியல் இன் பிட்வீன் எம் அண்ட் ஆர். ஸோ எந்த எம்முக்கும் ஆருக்கும் நடுவில் எந்த ஜேவும் எந்த ஐடியலும் இருக்காது. அப்படி சப்போஸ் ஒரு ஐடியல் இருந்ததுனாக்கா அந்த எம் ஈக்குவல் டு ஜேவாக இருக்கும், இல்லைனா அந்த ஆர் ஈக்குவல் டு ஜேவாக இருக்கும். இதான் வந்து மேக்ஸிமல் ஐடியல். ஸோ ஒன்ஸ் நம்ம மேக்ஸிமல் டிஃபைன் பண்ணிட்டா இது வந்து ரிங் வந்து எனி ரிங்காக இருக்கலாம். எனி ரிங்குக்கு நம்ம டிஃபைன் மேக்ஸிமல் ஐடியல். ஸோ கேரக்டரைசேஷன் என்னன்னா அது காமுடேட்டிவ் ரிங் வித் யூனிட்டாக இருந்தால் சப்போஸ் ஆர் இஸ் ஏ காமுடேட்டிவ் ரிங், ஓகே சிஆர், ஓகே commutative ring with unity, CR means commutative ring with unity, then the theorem says R by M on the field if and only if M is maximal ideal. இது வந்து characterization of maximal ideal. So M is maximal ideal. Okay, next என்ன theorem பார்த்தோம்னாக்கா prime ideal என்ன பார்த்தோம். So an ideal P again is not equal to R. An ideal P is called prime ideal of R if you take any two elements in R, suppose the product AB வந்து இந்த P ல இருந்தனா implies either A belongs to P or and the B belongs to P, and we say P is prime ideal of R ன்னு சொல்றோம். But P is never is not equal to R. ஓகே, அதே மாதிரி இதுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் பார்த்தோம். prime ideal கேரக்டரைசேஷன் என்னக்கா again R வந்து commutative ring with unity இருந்தனாக்கா R by P is an integral domain if and only if P is a prime ideal path. P is prime ideal. And then நம்ம என்ன செக் பண்ணனாக்கா இந்த commutative ring with unity every maximal ideal is prime ideal பார்த்தோம். So maximal ideal implies prime ideal, but prime ideal need not be maximal ideal. இந்த implication is need not be true. எப்போ ட்ரூவா இருக்குனாக்கா அந்த ரிங் வந்து finite and then commutative ring with identity இருந்தனா every prime ideal is maximal ideal பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நேற்று கிளாஸ் பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்டெக்ரல் டொமைன்ஸ் அப்படி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி இன்டெக்ரல் டொமைன் என்னன்னு பார்த்தோம். இன்டெக்ரல் டொமைன் என்னது, எ காமுடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி, இட் ஹாஸ் நோ ஜீரோ டிவைசர், இட் இஸ் டு பி இன்டெக்ரல் டொமைன். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்டெக்ரல் டொமைன் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இன்டெக்ரல் டொமைனோட எக்ஸ்ட்ரா சம் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இந்த டெஃபினிஷன் என்ன சொல்லுதுனாக்கா ஃபர்ஸ்ட் இந்த பாலினாமியல் பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். நம்ம ஆல்ரெடி பாலினாமியல் படிச்சிருக்கோம், இருந்தாலும் so definition 10.1 என்ன சொல்றதுனாக்கா let R be the ring, then the polynomial with coefficients in R is of the formal expression. எப்படி இருக்குனாக்கா the a0 plus a1x etc plus an x power n, the each a is R belongs to R. Okay, n is any non-negative integer. Suppose that b0 b1 etc bn power x power n is also a polynomial with coefficient. இந்த ரெண்டு பாலினாமியல் எப்போ நம்ம ஈக்குவல் சொல்றோம்னாக்கா அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்மாக இருக்கும், இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கணும். ஓகே, இந்த எம் ஈக்குவல் டு என்ன இருக்குன்னு அவசியம் இல்லை, ப்ரொவைடட் அசியூம் தட் வித்வுட் லெட்டர் ஜெனரேட்டி என் வந்து சின்னது எம் பேசுன்னு கூட வச்சுங்க. அப்போ இந்த ஏஎன் வந்து பிஎம்முக்கு ஈக்குவலாக இருக்கும், மற்ற பிஐஸ்லாம் வந்து ஜீரோவாக இருக்கும். ஓகே, இந்த எத்தனை டேர்ம் இருக்கோ அத்தனை டேர்ம் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ ரெண்டு பாலினாமியல் எப்போ ஈக்குவல்னா அது கரஸ்பாண்டிங் கோஎஃபிஷியன்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும், நம்ம பார்த்து தெரியும்.
ஓகே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இப்போ டேக் த ரிங் ஆர் ஈக்குவல் டு Z5. அப்போ நான் பாலினாமியல் ஓவர் Z5 பார்க்கணும்னா என்ன அர்த்தம்? அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து ஓவர் Z5 இருக்கும். ஸோ Z5ல இருக்கிறது என்னன்னு நம்மளுக்கு தெரியும், அந்த ஈக்குவல் கிளாஸஸ் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம யூஸ்வலாக எழுதுற எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் சப்போஸ் இப்படி எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 + 2x + 4x². இப்படி எழுதிங்கன்னா அந்த 2, 3, 4லாம் வந்து எங்கே இருக்குது? ஏதோ ஒரு ரிங்கில் இருக்குது, மேபி இசட்டில் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நாம் இந்த Z5ல எழுதும்போது இங்கே Z5ல இருக்க எலமெண்ட்ஸ்லாம் யாரு? நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு தான் எழுதுவோம் அந்த எலமெண்ட்ஸ் தான். ஸோ அப்படி எழுதுவாங்க. ஸோ ஆனால் ஜென்ரலாக எல்லாரும் எழுதுறதுல இப்படி தான் எழுதுவாங்க. பட் இப்படி எழுதிட்டு ஓவர் Z5ன்னு எழுதுவாங்க. அப்படி இல்லைன்னா இப்படி எழுதுவாங்க. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 3 + 2x + 4x². ஓகே. சப்போஸ் இந்த ஜி ஆஃப் எக்ஸ்ன்றது இப்படியும் எழுதலாம். ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம 0ன்ற டேர்மும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த பாலினாமியல் ஈக்குவல் தான். ஓகே. ஏன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், இங்கே x² கோஎஃபிஷியன்ட் 4, இங்கே x² கோஎஃபிஷியன்ட் 4, இங்கே x³ 0, இங்கேயும் x³ 0 தான். ஸோ அதனால இந்த ரெண்டு பாலினாமியல் நம்ம ஈக்குவல். ஸோ ரெண்டு பாலினாமியல் ஈக்குவல்னா அது எல்லா டேர்மும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிகிரி ஆஃப் த பாலினாமியல்னா என்ன? ஓகே, அப்படின்றத பார்ப்போம். ஸோ அது லீடிங் டேர்ம்னா என்னன்னாக்கா, ஸோ லெட் டெஃபினிஷன், லெட் R be the ring and let f of x equal to a0 plus a1 etc. a in x power n belongs to R of x. Further assume that the am is not equal to 0. ஓகே, ஏதோ ஒரு எம்முக்கு நாட் ஈக்குவல் டு 0, பட் அந்த எம்முக்கு அப்புறம் இருக்க எல்லா கேக்கும் ஏகே வந்து 0 இருக்குன்னா அப்போ அங்கே அதுதான் லார்ஜஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட். இந்த எக்ஸ்பிரஷனில் வந்து ஏதோ ஒரு ஏஎம்ல வந்து நான் ஜீரோ இருக்கு, அதுக்கப்புறம் எல்லாமே 0 வருதுனாக்கா then we define the degree of the polynomial is m. Okay, so that is we write a degree of f of x equal to m. then the leading term ன்றது f of x ன்றதுனா அந்த am x power m தான். ஸோ எங்க வந்து உங்களுக்கு நான் ஜீரோ டேர்ம் ஃபைனல் லார்ஜஸ்ட் நான் ஜீரோ டேர்ம் கிடைக்குதோ அதுதான் வந்து லீடிங் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎம் வந்து நான் ஜீரோனா அப்போ ஏஎம் எக்ஸ் பவர் வந்து லீடிங் டேர்மு. அது லீடிங் கோஎஃபிஷியன்ட் யாருனாக்கா ஏஎம் வந்து லீடிங் கோஎஃபிஷியன்ட். ஓகே, நோட் தட் த ஜீரோ பாலினாமியலுக்கு வந்து நம்ம டிகிரி வந்து சொல்ல மாட்டோம், பட் கான்ஸ்டன்ட் பாலினாமியலுக்கு வந்து டிகிரி 0 தான். ஓகே, கான்ஸ்டன்ட் பட் அது நான் ஜீரோ கான்ஸ்டன்டாக இருந்ததுன்னா அது அந்த பாலினாமியலுக்கு 0 டிகிரியாக இருந்தாக்கா 0. இப்போ சப்போஸ் ஆர் வந்து ரிங் வித் ஐடென்டிட்டி. ஸோ அந்த ஆரில் வந்து அந்த ஐடென்டிட்டி 1 இருந்ததுனாக்கா ஒரு பாலினாமியல் நம்ம எப்போ மோனிக் பாலினாமியல் சொல்லணும்னா அதனுடைய லீடிங் கோஎஃபிஷியன்ட் 1 இருந்ததுன்னா நம்ம அது மோனிக் பாலினாமியல் சொல்றோம். ஸோ எப்பயுமே மோனிக் பாலினாமியல் கிடைக்கலாம் கிடையாது. ஓகே, ஸோ அந்த ரிங்கில் வந்து ஐடென்டிட்டி இருந்ததுன்னா வி கேன் சே லீடிங் மோனிக் பாலினாமியல் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10.2 எக்ஸாம்பிள் என்ன சொல்லுதுனாக்கா, இன் கியூ ஆஃப் எக்ஸ் செட் ஆஃப் ஆல் ரேஷன் நம்பர்ஸ் பாலினாமியல் ஓவர் ரேஷன் நம்பர்ஸில் இந்த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இதுன்னு எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2/4 தான் லார்ஜஸ்ட் நான் ஜீரோ, ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 0 வருது. அப்போ இதோட டிகிரி என்னது 4. ஸோ டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 4. லீடிங் டேர்ம் வந்து 2 × x⁴. லீடிங் கோஎஃபிஷியன்ட் யாருனாக்கா 2. ஓகே, ஸோ திஸ் பாலினாமியல் இஸ் நாட் மோனிக் பாலினாமியல். ஏன்னா அந்த லீடிங் டேர்மோட கோஎஃபிஷியன்ட் வந்து அந்த 1 வந்தால் தான் அது மோனிக்கு, இல்லை இது மோனிக் கிடையாது. பட் எனிவே இது நம்ம மோனிக் பாலினாமியல் சேஞ்ச் பண்ணலாம், அது வேற விஷயம். ஏன்னா அது ஃபீல்டுன்றதால நம்ம அந்த 2ஓட இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணலாம். பட் ஜென்ரலாக வந்து நம்ம அது அந்த 2 கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லியாச்சு. ஒரு ஆறுன்னு ஒரு ரிங் இருந்தாக்கா நம்ம ஆர் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னன்னா செட் ஆஃப் ஆல் ஃபார்மல் சம்ஸ்ன்னு பார்த்துருக்கோம். என்னது இந்த a0 + a1 இது. ஆக்சுவலாக இதை நம்ம ஒரு சீக்வன்ஸாகவும் பார்க்கலாம். ஸோ சீக்வன்ஸ்னா என்னது, இப்போ எவான்ஷியலி 0 சீக்வன்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ எவான்ஷியலி 0 சீக்வன்ஸ் என்னது, இப்போ a0 a1 எக்ஸெட்ரா இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்கு. எவான்ஷியலி 0 சீக்வன்ஸ்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே 0 0 0ன்னு இருக்கும், அதான் எவான்ஷியலி 0 சீக்வன்ஸ். ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸுக்கு கரஸ்பாண்டிங்காக நம்ம பாலினாமியல் சொல்லிடலாம். ஏன்னாக்கா இது கான்ஸ்டன்ட் டேர்ம் a0, அடுத்த டேர்ம் வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வச்சுங்க a1 டைம்ஸ் எக்ஸ் எக்ஸெட்ரா, இது an x⁴n, மற்றதெல்லாம் 0 ஆகிடுது, அதை பற்றி கவலை இல்லை. அப்போ இந்த பாலினாமிலே நம்ம என்னவா பார்க்கலாம்னா ஒரு சீக்வன்ஸாக பார்க்கலாம். அது என்ன சீக்வன்ஸ்னா எவான்ச்சுவலி 0 சீக்வன்ஸ். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே 0. நம்ம இந்த பாலினாமில் இன்னும் நம்ம அப்படியே 0 0 0 டைம்ஸ் x⁴n + 1 + 0 டைம்ஸ் x⁴n + 2 நீங்கள் எந்த வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இருந்தாலும் அது இதான் ஃபைனைட் டேர்ம்ஸ் தான் நம்மளுக்கு பாலினாமில் வரப்போகுது. ஸோ ஆக்சுவலாக இது என்ன சொல்லுவாங்கனாக்கா, இன்னும் நீங்கள் ரியல் அனாலிசிஸ் படிச்சீங்கன்னாக்கா அது C0 சொல்லுவாங்க. C சஃபிக்ஸில் நாட். C0 என்னன்னாக்கா செட் ஆஃப் ஆல் சீக்வன்சஸ்
converges to 0. So set of all xn such that xn converges to 0. 0 converge ஆகிற சீக்வன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் வந்து சி நாட். சி நாட்னா என்னன்னாக்கா செட் ஆஃப் ஆல் எவான்ச்சுவலி ஜீரோ சீக்வன்ஸ். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே ஜீரோ ஆகும். எனிவே அதுவும் ஜீரோ. அப்போ கிளியராக என்னன்னா இந்த சி நாட் வந்து சப்செட் ஆஃப் சி நாட்டாக இருக்க போகுது. ஏன்னா இது எல்லாமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஜீரோ தான் கண்டிப்பாக ஜீரோக்கு தான் கன்வெர்ஜ் ஆகும் சீக்வன்ஸ். இது வந்து ஜீரோ கன்வெர்ஜ் ஆகிற சீக்வன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1/n எல்லாம் ஜீரோ கன்வெர்ஜ் ஆகும். அந்த 1/n இங்கே இருக்கும், ஆனால் 1/n இங்கே இருக்காது. ஏன்னா அந்த 1/n எங்கேயுமே ஜீரோ வராது. ஸோ இந்த சி நாட் தான் யாருனாக்கா நம்ம பாலினாமியல்ஸ். ஆக்சுவலாக அந்த பாலினாமியல்ஸ் வந்து நம்ம சீக்வன்ஸாக பார்க்கலாம். அந்த சீக்வன்ஸ் என்னன்னா என்ன சீக்வன்ஸ்னா எவான்ச்சுவலி ஜீரோ சீக்வன்ஸ். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாமே ஜீரோ. ஸோ அப்போ நம்மளுக்கு தெரியும் ரெண்டு சீக்வன்ஸ் எப்படி ஆட் பண்ணுவோம் தெரியும், கோஆர்டினேட்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ சப்போஸ் இந்த ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து செட் ஆஃப் ஆல் ஃபார்மல் சீரிஸ் ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல, அதை வந்து நம்ம ரிங்காக மாற்றப்போம். அப்போ அந்த செட்டில் ஒரு அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் டிபெண்ட் பண்ணி அது ரிங்கோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஸோ அப்போ ரெண்டு ஃபார்மல் எக்ஸ்பிரஷன் எடுக்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு திஸ். இதை நம்ம பாலினாமியல் சொல்கிறோம். இந்த ரெண்டு பாலினாமியல் எப்படி ஆட் பண்ணுறோம்னாக்கா அந்த கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுறோம். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணுறோம் அண்ட் ஸோ ஆன் எக்ஸ் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணுறோம். டிகிரி சேமாக இருக்கணும் அவசியம் கிடையாது. இருக்கிற வரைக்கும் சேமாக இருக்கிற வரைக்கும் ஆட் பண்ணுங்க. மீதி இருக்கிற அப்படியே எழுத போறீங்க. மீதி இருக்கிற 0+ எழுத போறீங்க. அவ்வளோதான். அதை இங்கே ஆட் பண்ணி வந்துடும். அதேமாதிரி சிமிலர்லி நம்ம ப்ராடக்ட் ஆஃப் டூ பாலினாம்ஸ் எப்படி நம்மள மல்டிப்ளை பண்ண தெரியும். ஓகே, நம்ம அங்கே காஷி சீக்வன்ஸ் எப்படி சீரிஸ் எப்படி ப்ராடக்ட் பண்ணுமோ அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த செட்டில் அந்த ஆர் ஆஃப் எக்ஸ் செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸில் நம்ம அடிஷன் டிஃபைன் பண்ணியாச்சு, ப்ராடக்ட் ஆஃப் டூ பாலினாம்ஸும் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, இதனுடைய டிகிரி என்னன்னாக்கா இதோட பவர் எக்ஸ் பவர் என் இன்டி எக்ஸ் பவர் எம் தான் ஃபைனல் டேர்மாக மேக்ஸிமம் வரப்போம். ஓகே, இந்த சிஎம்ன்றது என்னன்னா இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. ஸோ இது யூஸ்வலாக நீங்கள் பண்ணுங்க. ஸோ இந்த ஆப்ரேஷனை பொறுத்து அது ரிங்காக மாறிடப்போம். இப்போ இந்த Z7 ஆஃப் எக்ஸில் ரெண்டு பாலினாமியல் ப்ராடக்ட் என்ன, ரெண்டு பாலினாமியல் சம் என்னன்னு பார்க்க போறீங்க. இங்கே ஆனால் மாடிலோ 7 எடுக்க போறீங்க. அப்போ எல்லா கோஎஃபிஷியன்ஸ் என்னன்னாக்கா இந்த Z ஆஃப் எக்ஸில் எந்த ஒரு பாலினாமியல் எடுத்தாலும் அதோட கோஎஃபிஷியன்ஸ் மேக்ஸிமம் 6 தான் இருக்கும் போது 0 to 6 தான் யூஸ் பண்ண போறீங்க. 7 இல்லை 8 அந்த மாதிரி வச்சா நீங்கள் மாடிலோ 7 எடுத்து மீதி வந்து இது பண்ண போறீங்க. ஆனால் ஜென்ரல் ரிங்கில் அப்படி பண்ண முடியாது. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இந்த பாலினாமியல், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த பாலினாமியல் எடுத்துங்க. அதோட எஃப் பிளஸ் ஜி என்னன்னா கான்ஸ்டன்ட் நம்பர் எடுத்து ஆட் பண்ணினாக்கா 3 + 5 வந்து 8 மாடிலோ 7 எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1ன்னு வந்துடும். எஃப் கான்ஸ்டன்ட் நம்பர். சில நீங்கள் எல்லா கோஎஃபிஷியன்ட் நீங்கள் ஆட் பண்ணி மாடிலோ 7 எடுத்து எழுத போறீங்க. இப்போ ப்ராடக்ட்ன்றது அதே மாதிரி ரெண்டு ப்ராடக்ட் ஆஃப் டூ பாலினாமியல்ஸ் எடுத்து கோஎஃபிஷியன்ட்லாம் வந்து 0 to 6 தான் வரணும். அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் மாடிலோ 7 எடுத்து எழுதணும். ஸோ இதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சம் ஆஃப் டூ பாலினாமியல்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் டூ பாலினாமியல்ஸ் இந்த பர்டிகுலர் ரிங். இப்போ தேர்ஃபோர் அந்த செட்டில் நம்ம இந்த ஆர் ஆஃப் எக்ஸில் நம்ம ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணியாச்சு, +1 டிஃபைன் பண்ணியாச்சு, மல்டிபிளேஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. தேர்ஃபோர் இப்போ ஆர் வந்து ரிங்காக இருந்தனாக்கா தென் ஆர் ஆஃப் எக்ஸ் ஆல்சோ ரிங். அப்போ இது ரிங்கு சொல்கிறதுக்கு என்ன சொன்னோம், ப்ளஸை பொறுத்து எப்ளிங் குரூப் சொல்லணும், மல்டிபிளேஷன் பொறுத்து செமி குரூப் சொல்லணும், டிஸ்ட்ரிபியூட் லாஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லணும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். இந்த ரிசல்ட் மட்டும் தான் வச்சுருக்கீங்க. ஸோ ஆர் வந்து ரிங்காக இருந்தால் செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸும் ரிங். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கராலரினாக்கா சப்போஸ் ஆர் வந்து ஐடென்டி இருந்தனாக்கா ஆர் ஆஃப் எக்ஸ்லையும் ஐடென்டி இருக்கும். ஸோ சப்போஸ் ஆர் இஸ் ரிங் வித் ஐடென்டியாக இருந்தாக்கா தென் ஆர் ஆஃப் எக்ஸ் ஆல்சோ ரிங் வித் ஐடென்டிட்டி. யார் அந்த ஐடென்டினா அந்த கான்ஸ்டன்ட் பாலினாமியல் 1 இருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1 தான் வந்து இந்த ஆரோட ஐடென்டி 1 இருந்தாக்கா அந்த ஆர் ஆஃப் எக்ஸுக்கும் அந்த கான்ஸ்டன்ட் பாலினாமியல் 1 தான் வந்து ஐடென்டியாக இருக்க போகுது. ஏன்னா இது கூட நீங்கள் எந்த பாலினாமியல் ப்ராடக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அதே பாலினாமியல் தான் வரப்போகுது. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் × 1 வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் தான். தேர்ஃபோர் இதில் ஐடென்டி இருந்தால் இந்த ஆர் ஆஃப் எக்ஸ்க்கு ஐடென்டி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர் வந்து காம்படேட்டிவ் ரிங்காக இருந்தால் இந்த ஆர் ஆஃப் எக்ஸ் ஆல்சோ காம்படேட்டிவ் ரிங்காக தான் இருக்கும். ஸோ இது வந்து ரிசல்ட், இந்த ரெண்டு ரிசல்ட் யூஸ் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருக்கும்போது மட்டும் தான் இந்த பாலினாமியல்ஸ் டிகிரி வந்து ப்ராடக்ட் ஆஃப் டூ பாலினாமியல்ஸ் டிகிரி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் × ஜி ஆஃப் எக்ஸ் வந்து டிகிரி ஆஃப் எஃப் ப்ளஸ் டிகிரி ஆஃப் ஜின்னு எப்போ இருக்குனாக்கா அது இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் தான் இருக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Z4ல் ஒரு பாலினாமியல் எடுக்கிறீங்க. என்ன எடுக்கிறோம்னாக்கா 2x + 1 எடுங்க. இது ஒரு பாலினாமியல். இன்னொரு பாலினாமியல் 2x + 3 எடுங்களேன். 2x இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது 4x² வரும். ஓகே, ஆனால் 4 வந்து இங்கே 0 ஆகிடும். அப்போ அந்த x² டேர்மே வராது. அப்போ எல்லாம் எக்ஸ்லேயே வரும். அப்போ டிகிரி வந்து எக்ஸாக்டாக இதோட டிகிரி ப்ளஸ் இதோட டிகிரி வரணும் அவசியம் கிடையாது. எப்போ வரும்னாக்கா அது ஓவர் த இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் தான் வரும். ஸோ அப்போ இன்டெக்ரல் டொமைனுக்கு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகே, ஸோ அந்த தியரம் என்ன சொல்றது, சப்போஸ் ஆர் வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருந்து let f of x and g of x to non-zero polynomial in r of x எடுத்து அந்த f of x ஓட டிகிரி m and g of x ஓட டிகிரி என்ன இருந்தனாக்கா then degree of f plus g is not the most. ஏன்னா இந்த f ஓட highest term வந்து -an x power என்ன இருக்கலாம், இந்த gn க்கு வந்து +an x power என்ன இருக்கலாம். ஓகே,
ஸோ சம் பண்ணும்போது இது கேன்சல் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ டிகிரி வந்து நம்ம எக்ஸாக்டாக வந்து சொல்ல முடியாது. ஸோ அப்போ என்ன சொல்ல முடியும்னா அதுக்கு மேக்ஸிமம் இந்த ரெண்டு பாலினாமியோடைய மேக்ஸிமம் இது வேணா இருக்கும் அதுதான் வரும். ஸோ தேர்ஃபோர் இஸ் அட் த மோஸ்ட் லார்ஜர் ஆஃப் எம் அண்ட் ஆர். சம்டைம்ஸ் ஜீரோ பாலினாமியில் வரும். ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நெகட்டிவ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குன்னா ஜீரோ கூட வரும். ஸோ த டிகிரி ஆஃப் எஃப் பிளஸ் ஜி வந்து இஸ் நத்திங் பட் மேக்ஸிமம் ஆஃப் எம் அண்ட் என் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் ஆஃப் எம் கமா என் தான் இந்த எஃப் பிளஸ் ஜியினுடைய டிகிரி. இந்த எஃப் பிளஸ் ஜியினுடைய டிகிரி. ப்ராடக்ட் ஆஃப் த பாலினாமியல் டிகிரி என்னன்னாக்கா எம் பிளஸ் என் ப்ரொவைடட் இந்த ஆர் வந்து இன்டெகிரல் டொமைனாக இருக்கும். சப்போஸ் ஆர் வந்து இன்டெகிரல் டொமைனால நம்ம என்ன எழுதுனாங்க லெஸ் than ஆர் ஈக்குவல் டு எம் பிளஸ் என் எழுதும். தட் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் எஃப் பிளஸ் டிகிரி ஆஃப். பட் இன்டெகிரல் டொமைனுக்கு மட்டும் தான் எக்ஸாக்டாக ஈக்குவல் வரும். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். ஸோ நெக்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுதுனாக்கா ஓகே அதுக்கு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருப்பாங்க. Z6 வந்து இன்டெகிரல் டொமைன் கிடையாது. அப்போ அங்கே ரெண்டு பாலினாமியல் இருக்குங்க. இதோட டிகிரி 1 இதோட டிகிரி 1. இது ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணால் டிகிரி வந்து 1 தான் வருது, 2 வரல. அப்போ இந்த சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ இன்டெகிரல் டொமைன் இல்லாத ஏதோ ஒரு ரிங்கில் நீங்கள் பாலினாமியல் சேர்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் டிகிரி ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் தான், ஈக்குவல் கிடையாது. ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து ஆர் வந்து இன்டெகிரல் டொமைனாக இருந்தால் ஆர் ஆஃப் எக்ஸ் இன்டெகிரல் டொமைன். ஸோ அதை கரலரியா இந்த தியரத்துடைய கரலரியா வச்சுக்கோங்க. ஓகே ஸோ அப்போ இங்கே ரெண்டு பாலினாமியல் ரெண்டு நான் ஜீரோ பாலினாமியல் ப்ராடக்ட்னா உங்களுக்கு நிறைய நான் ஜீரோ பாலினாமியல் தான் வரும். இதெல்லாம் பேசிக் ரிசல்ட் அபவுட் திஸ் ரிங் ஆர் ஆஃப் எக்ஸ். ஸோ என்னது ஆர் வந்து ரிங்காக இருந்தால் ஆர் ஆஃப் எக்ஸ் ஒரு ரிங்கு, ஆர் வந்து ஐடென்டிட்டியாக இருந்தால் ஆர் ஆஃப் எக்ஸ் ஐடென்டி இருக்கு, ஆர் காம்படிட்டிவ் இருந்தால் ஆர் ஆஃப் எக்ஸ் காம்படிட்டிவ், ஆர் இன்டெகிரல் டொமைன் இருந்தால் ஆர் ஆஃப் எக்ஸ் இன்டெகிரல் டொமைன். ஸோ இதெல்லாம் பார்த்தோம். இப்போ இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி இந்த ஆர் ஆஃப் எக்ஸில் என்ன இருக்குனாக்கா இந்த ஜென்ரலாக இன்டெகிரல் டொமைன் எடுக்காமல் ஃபீல்டுன்னு எடுக்க போகிறீங்க. சப்போஸ் எஃப் வந்து ஃபீல்டாக இருந்தால் அதில் எந்த ரெண்டு பாலினாமியலுக்கு நம்ம டிவிஷன் அல்காரிதம் எழுதலாம். டிவிஷன் அல்காரிதம் நம்ம இண்டிஜர்ஸில் படித்தோம். ஏ பி எந்த ரெண்டு இண்டிஜர்ஸ் கொடுத்தாலும் வேற பி நாட் ஈக்குவல் டு 0 வாங்கினா தென் பி ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் ஃபார் சம் கியூ அண்ட் ஆர்னு பார்த்தோம். ஓகே ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ டிவிஷன் அல்காரிதம் ஃபார் பாலினாமியல்ஸ். சப்போஸ் ரெண்டு பாலினாமியல்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0, then there is unique q of x r of x such that f of x can be written as g of x into q of x plus r of x. ஓகேங்களா? and then either the r of x வந்து equal to 0 or degree of r of x less than degree of g of x. ஸோ நம்ம இண்டிஜர்ஸ்ல எப்படி படித்தோம் அப்படின்னு குயிக்காக ரீகால் பண்ணுவோம். ஸோ இண்டிஜர்ஸ்ல வந்து எப்படி டிவிஷன் அல்காரிதம் எழுதணும். ஸோ ரெண்டு ஏ கமா பின்னு ரெண்டு இண்டிஜர்ஸ் கொடுத்தோம். இண்டிஜர்ஸ் எப்படி கொடுத்தாங்கன்னா வித் பி நாட் ஈக்குவல் டு 0 கொடுத்தாங்கனாக்கா இது பி ஆக்சுவலாக பாசிட்டிவ் இருக்கணும். நம்ம நாட் ஈக்குவல் டு 0க்கு எக்ஸ்டெண்டட் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணணும். இப்படி இருந்தாக்கா தென் தேர் எக்ஸிஸ்ட் யூனிக் இண்டிஜர்ஸ் q and r in Z such that a equal to bq plus r இப்படி வேணும். வேர் ஆர் அந்த ஆருக்கு கண்டிஷன் வேணும். தட் இஸ் 0 less than or equal to r. r equal to 0 இருக்கலாம், இல்லைன்னா ஸ்ட்ரிக்ட்லி less than the b. இதான் வந்து டிவிஷன் அல்காரிதம் ஃபார் இண்டிஜர்ஸ். இப்போ இது அப்படியே பாலினாமியல்ஸ் எழுத போறீங்க. ஓகே இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னா அதே தான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் இங்கே கண்டிஷன் எழுதும்போது என்னன்னாக்கா இந்த ஆர் ஆஃப் எக்ஸ்ன்றது ஸோ அப்போ ஃபைனலாக உங்களுக்கு டிவிஷனல் பாலினாமியல்ஸ் எழுதும்போது எப்படி எழுதிங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ். இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நான் ஜீரோ இருக்கணும் இன்ட்டு கியூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஆஃப் எக்ஸ்னு ரெண்டு கோஷனட் ரிமைண்டர் கிடைக்க போகுது. இந்த ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து 1 0 பாலினாமியலாக இருக்கணும். இங்கே வந்து நம்ம பாலினாமியலுக்கு லெஸ் தென் கிரேட்டர்னு சொல்ல முடியாது. அப்போ அது கரஸ்பாண்டிங் நம்ம எப்படி லெஸ் தென் இருந்தால் டிகிரி வச்சு நம்ம லெஸ் தென் கிரேட்டர்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ டிகிரி ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் டிகிரி ஆஃப் த ஜி ஆஃப் எக்ஸ். ஏன்னா நம்ம பாலினாமியலுக்கு வந்து லெஸ் தென் கிரேட்டர்னு சொல்ல முடியாது, டிகிரிக்கு வேணால் நம்ம லெஸ் தென் கிரேட்டர் சொல்லலாம். ஏன்னா டிகிரின்றது ஒரு நேச்சுரல் நம்பர். ஸோ இப்படி எழுதுதான் இது எப்போ ட்ரூவாக இருக்குனாக்கா இன்டெகிரல் டொமைன்லையும் எழுதலாம். பட் அங்கே வந்து கொஞ்சம் இன்வெர்ஸ் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபீல்டாக இருக்கும்போது நம்ம டிவிஷன் அல்காரிதம் எழுதலாம். ஸோ அதான் டிவிஷன் அல்காரிதம் ஃபார் பாலினாமியல்ஸ். ஸோ கிவன் எனி டூ பாலினாமியல்ஸ் ஓவர் த ஃபீல்டு, அதில் ஒரு பாலினாமியல் நான் ஜீரோ பாலினாமியல் இருந்தால் தென் தேர் இஸ் யூனிக் quotient and remainder such that f can be written as this, where r of x equal to 0 or degree of r of x வந்து strictly less than degree of g of x. ஸோ இதை நம்ம ஆல்ரெடி படிச்சுப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி நம்ம அந்த கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுனா நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே வந்து இதை படிச்சுப்போம். ரெண்டு பாலினாமியல் எப்படி டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன கோஷன் என்னன்னு படிச்சிருப்போம். ஓகே ஸோ இது வந்து கோஷன், இது ரிமைண்டருக்கு கடைசியாக வரும். இன்னும் அடுத்த ஸ்டெப்பாக போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த என்ன பண்ணணும்னா பெரிய ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு பாலினாமியலில் வந்து லார்ஜஸ்ட் டிகிரி என்ன இருக்குது அதை உள்ளே வச்சுக்கணும். மினிமம் டிகிரி என்ன இருக்கோ இந்த பாலினாமியல் அது இங்கே வச்சுக்கணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் இந்த ஒவ்வொரு டேமாக கேன்சல் பண்ணிட்டு வரோம். அப்போ இந்த 8 கேன்சல் பண்ணினா 4x² கேன்சல் பண்ணி இப்போ இந்த 4x² மல்டிப்ளை பண்ணுங்க. இதை மல்டிப்ளை பண்ணால் இது வரும்.
அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த பாலினாமியல் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த எக்ஸ் கியூப் டேர்மை கேன்சல் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ என்ன இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்கணும், ஆனால் இங்கே 16 இருக்குன்னா 8ஆல் நீங்கள் பண்ண போறீங்க. அதான் அடுத்த ஸ்டெப் சொல்லியிருப்பாங்க. ஸோ -8x மல்டிப்ளை பண்ணால் அந்த 16x² கேன்சல் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது வரும். இப்போ அகைன் நீங்கள் சப்ராக்ட் பண்ணும்போது இந்த பாலினாமியல் வந்து ஓகே. அகைன் அப்போ நீங்கள் பண்ணோம், இங்கே x² இருக்குது, இங்கேயும் x² இருக்குது. அப்போ நீங்கள் கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் போடும். இங்கேயும் 2 இருக்குன்னா -1ஆல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அகைன் வந்து இந்த x² டேர்ம் கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு இந்த பாலினாமியல் வரும். ஸோ தேர்ஃபோர் இது வந்து கோஷன்ட்டு, இது வந்து ரிமைண்டர்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ தேர்ஃபோர் திஸ் f கேன் பி ரிட்டன் as g of x into இந்த கோஷன்ட் ப்ளஸ் r of x. ஏன்னா இந்த டிகிரி r of x ஓட டிகிரி வந்து என்னன்னாக்கா அந்த g of x ஓட டிகிரியோட கம்மியாக தான் இருக்கும். இதோட டிகிரி வந்து 2. அப்போ உங்களுக்கு கிடைக்கிறது வந்து அந்த டிகிரி வந்து 2 விட கம்மியாக கிடைக்கும். அப்போ 1 இல்லைனா கான்ஸ்டண்டாக கிடைக்கும். ஸோ ஓகே, இப்படி தான் நம்ம கண்டுபிடிப்போம் அந்த கோஷன்ட் அந்த ரிமைண்டர். ஓகே, ஸோ கிவன் எனி டூ பாலினாமியல் we can find கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் யூசிங் திஸ் மெத்தட். இது நம்ம ஸ்கூல் டேஸ்லேயே படிச்சிருப்போம். ஸோ அதுதான் இங்கே. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்துங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸசைஸ் வந்து 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பாலினாமியல் சப்ராக்ஷன் என்ன, ஓவர் Z11ல் இது 2 சப்ராக்ஷன் என்ன, 2 ப்ராடக்ட் என்ன, அதை கண்டுபிடிச்சிங்க. அதே மாதிரி ஓவர் Z5 வந்து 2 பாலினாமியல் கொடுத்து அதுக்கு கோஷன்ட் யாரு ரிமைண்டர் யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகே, வித் ரிமைண்டரோட டிகிரி வந்து <3. ஏன்னா g of x ஓட டிகிரியை விட r of x ஓட டிகிரி கம்மியாக இருக்கும். g of x ஓட டிகிரி வந்து 3. அப்போ r of x டிகிரி வந்து <3 வரப்போகுது. ஸோ அப்போ இந்த ஸ்பெசிஃபிக் 2 பாலினாமியல்ஸ்க்கு இந்த மெத்தடு ப்ரீவியஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி அந்த கோஷன்ட் அந்த ரிமைண்டர் கண்டுபிடிக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்க. அதே மாதிரி இதுதான் எங்க ஓவர் Z7, இங்கே Z5 இங்கே Z7 வச்சிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் 10.4 ப்ராப்ளம் என்ன சொல்லுதுனாக்கா, R வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருந்ததுனாக்கா இந்த R of Xல யூனிட்ஸ்லாம் யாருனாக்கா இங்கே Rல யாரெல்லாம் யூனிட்ஸோ அதெல்லாம் தான் இங்கே யூனிட்ஸ். கான்ஸ்டன்ட் பாலினாமியல் மட்டும் தான். ஏன்னா இந்த எக்ஸுக்கு இன்வெர்ஸ், எக்ஸ்ன்றது ஒரு பாலினாமியல், அது வந்து இஸ் an element in R of X. ஆனால் இதுக்கு வந்து மல்டிப்ளைட் இன்வெர்ஸ் கிடைக்காது. இது மட்டும் நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணாலும் வந்து 1 வராது. ஸோ அப்போ இந்த ஆருக்கு வந்து ஆர் வந்து இட்ஸ் நாட் ஏ யூனிட். அப்போ யாரெல்லாம் இந்த R of Xல யூனிட்னோ இந்த ஆர்ல யாரெல்லாம் யூனிட்டாக இருக்கணும் அவன் அதான். அப்போ ஆர்ஆர்ல இருக்கிறதுல என்னது, ஆர் வந்து சப்செட் ஆஃப் R of X. ஏன்னா எல்லா எலமெண்ட்ஸும் R of Xல இருக்கும். அப்போ அங்கே இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் இங்கே யாருனாக்கா கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஸோ அப்போ இந்த R of Xல யூனிட்ஸ்லாம் யாருனாக்கா ப்ரெசிஸ்லி த கான்ஸ்டன்ட் பாலினாமியல் A, வேர் A இஸ் ஏ யூனிட் எலமெண்ட் இன் ஆர். ஆர் யாரெல்லாம் யூனிட் எலமெண்ட்டோ அது எல்லாமே R of Xல யூனிட்டாக இருக்கும். இப்போ கொஸ்டின் வந்து எஃப் வந்து ஃபீல்டாக இருந்தால் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஃபீல்டா அப்படின்னு கேட்குறாங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபீல்டு கிடையாது. ஏன்னாக்கா அகைன் எக்ஸ்ன்ற எலமெண்ட் வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கும். ஏன்னா இது ஒரு பாலினாமியல், ஃபர்ஸ்ட் டிகிரி பாலினாமியல். ஸோ அப்போ ஃபீல்டுனா எல்லாத்துக்கும் இன்வெர்ஸ் கிடைக்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து இதுக்கு இன்வெர்ஸ் கிடைக்காது, எக்ஸ் வந்து இன்வெர்ஸ் கிடைக்காது. தேர்ஃபோர் ஆர் ஃபீல்டாக இருந்தாலும் R of X வந்து நெவர் ஃபீல்டு. ஓகே, இது இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிச்சிங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் 2x + 1 பாலினாமியலுக்கு Z4 of X இது நம்ம யூனிட்னு சொல்லணும். அப்போ பாருங்க, அப்போ ஜென்ரலாக வந்து F of X இந்த R of Xல வந்து எல்லா யூனிட் கிடையாது. அதான் நான் லாஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம். ஆர் வந்து இன்டெக்ரல் டொமைனாக இருந்தால் இங்கே இந்த R of Xல யூனிட்லாம் யாருனாக்கா ப்ரெசிஸ்லி இந்த ஆரில் யார் யூனிட் எலமெண்ட் இருக்கானோ அவன் தான் யூனிட் எலமெண்ட். ஆனால் இன்டெக்ரல் டொமைன் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது 2x + 1 எடுத்துருக்கோம், ஓவர் Z4 எடுத்துருக்கோம். Z4 வந்து 4 வந்து காம்போசிட் நம்பர். தேர்ஃபோர் Z4 வந்து இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. அதனால Z4 of X இன்டெக்ரல் டொமைன் கிடையாது. அப்போ இன்டெக்ரல் டொமைன் கிடையாதுன்னா இதுக்கு யூனிட் கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம், அந்த 2x + 1 கூட நம்ம ஏதோ ஒன்று மல்டிப்ளை பண்ணால் we have to multiply some number, we get to 1. அந்த நம்பர் யார், அது 2x + 1 போட்டுருந்தா என்ன வரும், 2x + 1 போட்டால் என்ன கிடைக்குனாக்கா ஓகே 2x + 1 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா a² 2ab, a² வந்து 4x², 2ab 4x + b² வந்துடும். இந்த 4 வந்து 0 ஆகிடும். அப்போ 1 வந்துடுது. அப்போ இந்த 2x + 1 × 2x + 1 வந்து 1ன்னு வருது. அப்போ இதோட யூனிட், அப்போ இதோட மல்டிப்ளைட் இன்வெர்ஸ் யாருனாக்கா 2x + 1 தான். ஏன்னா அதே 2 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுது, 1ன்னு வந்துடுது. தேர்ஃபோர் அது யூனிட் எலமெண்ட். இன் ஜென்ரலாக வந்து ஃபார் எனி பிரைம் p ஃபைண்ட் த யூனிட் எலமெண்ட் இன் Zp² of X, தட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட் பாலினாமியல். ஸோ கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இருக்கக்கூடாது, ஆனால் அதுக்கு யூனிட் கிடைக்கணும். இந்த ரிங்கில் இருக்கணும் Zp². இங்கே வந்து p = 2ன்னு எடுத்து போடுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Z9 எடுங்க. Z9 என்னது 3². Z9 of Xல நீங்கள் என்ன சொல்லணும், ஃபைண்ட் ஏ யூனிட் எலமெண்ட். எல்லா யூனிட்டையும் அட்லீஸ்ட் ஒரு யூனிட் எலமெண்ட், ஆனால் அது கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அது என்ன பண்ணலாம், 3x + 1 செக் பண்ணுங்க. இது வந்து இங்கே இருக்கும்.
இது வந்து யூனிட் இல்லைன்னா அகைன் இது ஸ்கொயர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து அந்த ஐடென்டிட்டி வந்துடும். ஸோ தேர்ஃபோர் எந்த ஒரு ப்ரைம் கொடுத்தாலும் இந்த இசட் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸில் யூனிட் எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். அது வந்து கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இல்லாமல். தட் இஸ் இது. இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன சொல்லுங்கள், சப்போஸ் ஆரோட கேரக்டரிஸ்டிக்கும் இந்த ஆர் ஆஃப் எக்ஸோட கேரக்டரிஸ்டிக்கும் சேமாக தான் இருக்கும். ஓகே, தட் இஸ் சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆறு எஸ் ரெண்டு ரிங் வந்து ஐசோமார்பிக்காக இருந்தால் அது கரஸ்பாண்டிங் இந்த பாலினாமியல் ரிங் ஆர் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஆஃப் எக்ஸும் ஐசோமார்பிக்காக தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஃபங்க்ஷன் அதை டிஃபைன் பண்ணுறது, ஆரும் எஸ்ஸும் ஐசோமார்பிக் அப்படின்னா தேர் இஸ் ஏ ஐசோமார்பிசம் பிட்வீன் ஆர் அண்ட் எஸ். அதை நம்ம என்ன வச்சுக்குவோம், சப்போஸ் எஃப்னு வச்சுக்குமே, இல்லைனா வேற ஏதாவது ஆல்ஃபான்னு வச்சுக்குவோம். ஆல்ஃபா இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆர் டு எஸ். இது வந்து ஐசோமார்பிசம். இது கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன டிஃபைன் பண்ணோம், பீட்டான ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். எங்கனாக்கா ஆர் ஆஃப் எக்ஸ்லேருந்து எஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அது ஐசோமார்பின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது, அப்போ பீட்டாவா இங்கே இருக்க தலைமை பாலினாமில்ஸ் தானே, அது எப்படி இருக்கும், a0 + a1x + எக்ஸெட்ரா + an x பவர் என்னன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எங்கே போகுதுனாக்கா இந்த a0லாம் a1 anலாம் எங்கே இருக்குது, ஆறில் இருக்குது. ஆறில் இருந்தால் அது எக்ஸுக்கு எது கொண்டு போகுதுன்னா இந்த ஆல்ஃபா கொண்டு போகுது. தேர்ஃபோர் ஆல்ஃபா ஆஃப் a0 + ஆல்ஃபா ஆஃப் a1 டைம்ஸ் எக்ஸ், அந்த கான்ஸ்டன்ட் டெர்ம்லாம் ஆல்ஃபா அப்ளை பண்ண போறீங்க அவ்வளோதான், ப்ளஸ் ஆல்ஃபா ஆஃப் an டைம்ஸ் எக்ஸ் பவர் n. ஸோ இதான் அந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் 1 1 on 2 ஐசோமார்பின்னு சொல்லிடலாம். தேர்ஃபோர் இது ரெண்டுமே ஐசோமார்பிக்ஸ் ஆகிடும். ஓகே, ஏன்னா இது ஐசோமார்பிசம்ன்றதை யூஸ் பண்ண போகிறோம். ஆரும் எஸ்ஸும் ஐசோமார்பிக்ன்றதால அந்த ஆர் ஆஃப் எக்ஸும் எஸ் ஆஃப் எக்ஸும் ஐசோமார்பிக் யூசிங் திஸ் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா 10.9 சப்போஸ் எஸ் வந்து சப்ரிங் ஆஃப் ஆர் ஆகிருந்தாக்கா அந்த எஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸாக இருக்கும். இன் பர்டிகுலர் எஸ் வந்து ஐடியல் ஆஃப் ஆர் ஆகிருந்தாக்கா இந்த எஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஐடியல் ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ். ஸோ இப்போ ஆர் ஆஃப் எக்ஸ் ஐடியல் சொல்லணும் அப்படின்னாக்கா என்ன சொல்லணும், ஆரில் ஒரு ஐடியல் சொன்னால் போதும், அது கரெக்ட் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா எஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் அன் ஐடியல் ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி சப்ரிங் சொல்லணும்னா எஸ்ல ஒரு ஆர்ல ஒரு சப்ரிங் நீங்கள் எஸ்ன்னு சொன்னீங்கன்னாக்கா அந்த எஸ் ஆஃப் எக்ஸ் வந்து சப்ரிங் ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ். நம்ம முன்னாடி எப்படி அந்த கோஷன் ரிங்கில் R/I ஐடியல்ஸ் எப்படி பார்த்தோம், அந்த ஆர்ல ஒரு ஐடியல் ஜேன்னு கொடுத்தீங்கன்னாக்கா J/I வந்து ஐடியலா இருக்கும் R/Iல. அதே மாதிரி R/Iல சப்ரிங்லாம் எப்படி இருக்கும், ஆர்ல ஒரு சப்ரிங் ஜேன்னு கொடுத்தீங்கன்னாக்கா J/I வந்து சப்ரிங்கா இருக்கும். ஸோ சிமிலர்லி வந்து ஆர் ஆஃப் எக்ஸ்ல ஒரு ஐடியல் யாருனாக்கா எஸ்ல ஒரு ஐடியல் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னாக்கா, சாரி ஆர்ல ஒரு ஐடியல் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த எஸ் ஆஃப் எக்ஸ் வந்து ஐடியலா இருக்கும். ஸோ இப்போ சிமிலர்லி இப்போ நெக்ஸ்ட் 10th ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, சப்போஸ் ஆர் வந்து காமுடேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி அண்ட் பி இஸ் அ பிரைமேரியல் ஆஃப் ஆர். அப்போ ஆர்ல ஒரு பிரைமேரியல் கொடுத்துட்டா ஆர் ஆஃப் எக்ஸ்ல ஒரு பிரைமேரியல் கிடைக்குமா, அந்த கரஸ்பாண்டிங் இந்த பி ஆஃப் எக்ஸ் வந்து பிரைமேரியலா இருக்குமா, கண்டிப்பா இருக்கும். ஆனா நீங்க ஆர்ல ஒரு மேக்ஸிமேரியல் எம்னு கொடுத்தீங்கன்னாக்கா எம் இஸ் மேக்ஸிமம் ஐடியல் ஆஃப் ஆர்னா அந்த எம் ஆஃப் எக்ஸ் வந்து need not be maximum ஐடியல் ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் நோட். ஆனால் பிரைமேரியல் ஆர்ல ஒரு பிரைமேரியல் இருக்குன்னா அது கரஸ்பாண்டிங் இந்த பாலினாமியல் வந்து பிரைமேரியலா இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் ஐடியல் இருக்குன்னா அது கரஸ்பாண்டிங்கா பாலினாமியல் வந்து மேக்ஸிமம் ஐடியலா வராது. அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு திங்க் பண்ணுங்க. பட் ஆன்சர் வந்து நோ. அப்போ ஏதோ ஒரு ரிங்கு காம்படேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி அதில் ஒரு மேக்ஸிமம் ஐடியல் இருக்க போறீங்க. ஆனால் அது கரஸ்பாண்டிங் பாலினாமியல் ரிங் பார்த்தீங்கன்னாக்கா அது மேக்ஸிமம் ஐடியல் வராது, இது கரஸ்பாண்டிங் ஆர் ஆஃப் எக்ஸ்ல. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் நோட். ஏன்னா அது கொஸ்டின் மேபி இன்டர்வியூ கூட கேட்கலாம். சப்போஸ் பி இஸ் எ பிரைமேரியல் இன் ஆர்னா பி ஆஃப் எக்ஸ் வந்து பிரைமேரியலா அப்படின்னா ஆமா, இது ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இதை பிரைமேரியல்னு சொல்றதுக்கு நீங்க தான் சொல்லணும், சப்போஸ் ப்ராடக்ட் டூ பாலினாமியல்ஸ் வந்து பி ஆஃப் எக்ஸ்ல இருந்தால் எய்தர் ஒரு பாலினாமியல் வந்து எஃப் ஆஃப் எக்ஸோ இல்லைன்னா ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பியில் இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு வந்து இந்த பி பிரைமேரியல் யூஸ் பண்ண போறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ அதே மாதிரி இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்ல போகிறோம், மேக்ஸிமேரியல் சப்போஸ் எம் இஸ் ஏ மேக்ஸிமேரியல் ஆஃப் ஆர் இருந்தால் எம் ஆஃப் எக்ஸ் need not be a maximum of R of x. ஸோ அந்த நோட் இந்த பாயிண்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ஈக்விலிபிரியம் டொமைன் அப்படின்னு என்ன பார்ப்போம். ஸோ ஈக்விலிபிரியம் டொமைன் வந்து இன்டெக்ரல் டொமைன் ஹேவிங் சம் எக்ஸ்ட்ரா ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்டெக்ரல் டொமைனில் எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் நம்ம இன்டெக்ரல் டொமைன் சொல்ல போகிறோம். ஸோ அப்போ இன்டெக்ரல் டொமைன் சொல்றது முதல்ல ஈக்விலிபிரியம் டொமைன் ஈக்விலிபிரியம் டொமைன் என்ன அப்படி பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஈக்விலிபிரியம் ஃபங்க்ஷனா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ எந்த ஒரு இன்டெக்ரல் டொமைன் எடுத்தோம், சப்போஸ் ஆர் இஸ் அன் இன்டெக்ரல் டொமைன், தென் த ஈக்விலிபிரியம் ஃபங்க்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். அது மேபி இந்த மாதிரி ஈன்னு வைக்கிறாங்க ஈக்விலிபிரியனுக்கு, ஃப்ரம் செட் ஆஃப் ஆல் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் ஆஃப் த ரிங் ஆர் டு த நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். ஸோ நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னா என்ன அர்த்தம், ஜீரோ இன்க்ளூடட், நேச்சுரல் நம்பர் யூனியன் சிங்கிள் ஜீரோ, இதான் வந்து நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்.
ஸோ எதுலேருந்து இந்த ரிங் ஆர்லேருந்து நம்ம ஜீரோ ரிமூவ் பண்ணுறோம், ஆர் ஸ்டார்னு வச்சுக்கோம் இப்போதைக்கு, இல்லைனா ஆர் டிஃபரன்ஸ் சிங்கிள் ஜீரோ வச்சுங்க. அதுலேருந்து இந்த நான் நெகட்டிவ் இண்டிஜர்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண போகுது. என்னென்னா E of A less than or equal to E of AB for any AB, and then there exists Q and R such that A equal to B Q plus R, and then what is the relation on R னா R either 0 இருக்கும், இல்லைனா இங்கே டிகிரிலாம் பேச முடியாது. therefore அதே மாதிரி இந்த ஆர்ல வந்து லெஸ் தேன் கிரேட் அதெல்லாம் கிடையாது. அப்போ நீங்கள் அந்த E of R பார்த்தீங்கன்னா அது நேச்சுரல் நம்பர் சொல்லுவாங்க, அங்கே நம்ம ரிலேஷன் பேசலாம். therefore இந்த E of R வந்து லெஸ் தேன் E of P இருக்கும். ஸோ ஆக்சுவலாக என்னென்னது யூக்ளிடியன் அல்காரிதம் தான். ஸோ அதனால தான் இது பேருக்கு வந்து யூக்ளிடியன் டொமைன் வைக்கிறாங்க. ஏன்னாக்கா அங்கே செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து யூக்ளிடியன் அல்காரிதம் பற்றி கொடுக்குறதுனால இதுக்கு பேர் வந்து யூக்ளிடியன் டொமைன். ஸோ அப்போ யூக்ளிடியன் டொமைன்னா அந்த யூக்ளிடியன் அல்காரிதம் செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கணும். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் செக் பண்ண வேண்டியதுன்னா இது எல்லாத்துக்கும் காமனாக தான் வரப்போகுது, B ஈக்குவல் டு ஏக்கு ப்ளஸ் ஆர் தான். ஆனால் அந்த ஆரோட இதுதான் பார்க்கணும் நம்ம எங்கே இருக்கோம். அப்போ ஆர் வந்து பாலினாமில் இருந்தால் அங்கே ஆர் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஆர் டிகிரி ஆஃப் ஆர் ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் பி ஆஃப் எக்ஸ்னு பார்க்கணும். இந்த பாலினாமில் கிடையாது, ஜெனி இன்டர் டொமைனுக்கு இந்த மாதிரி தான் பேசணும். ஸோ எதர் ஆர் வந்து 0 இருக்கும், இல்லைனா அந்த E of R வந்து லெஸ் தேன் E of B இருக்கும். வேறு E இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் அந்த ஆர்லேருந்து சாரி இந்த நான் ஜீரோ எலிமெண்ட்ஸ் ஆஃப் ஆர் வந்து நான் நெகட்டிவ் இண்டிஜர்ஸ் போகிற ஃபங்க்ஷன். எனி ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைங் தீஸ் டூ கண்டிஷன் வி சே தட் இன்டர் டொமைன் இஸ் யூக்ளிடியன். அதான் சொல்ல நெக்ஸ்ட் யூக்ளிடியன் டொமைன் என்ன, இன்டர் டொமைன் ஹேவிங் த யூக்ளிடியன் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு யூக்ளிடியன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு இன்டர் டொமைன் இருந்துனாக்கா அந்த இன்டர் டொமைன் வந்து நம்ம யூக்ளிடியன் டொமைன் சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ் எடுத்துங்க, அது நம்மளுக்கு ரிங்குன்னு தெரியும். ஸோ அப்போ நம்ம என்னது அந்த இசட்ல இருக்க ஒவ்வொரு நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கும் நம்ம ஒரு நான் நெகட்டிவ் இண்டிஜர்ஸ் தட் இஸ் n யூனியன் சிங்கிள் ஜீரோக்கு டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ இங்கே n கோஸ்ட் என்ன போகுதுன்னா மாடுலஸ் ஆஃப் n. ஓகே, ஏன்னா இங்கே ஜீரோ கிடையாது, நான் ஜீரோ எலிமெண்ட் தான் செக் பண்ண போகிறோம். ஆனால் அது பாசிட்டிவாக இருக்கணும், அதனால மாடுலஸ் எடுக்கும். therefore n கோஸ் டு மாடுலஸ் ஆஃப் n, தட் இஸ் ஃபங்க்ஷன் யாரு, இந்த E of n ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் n. இதான் நம்ம யூக்ளிடியன் ஃபங்க்ஷன். இந்த யூக்ளிடியன் ஃபங்க்ஷன் ரெண்டுத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். therefore எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூக்ளிடியன் டொமைன் இஸ் செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, if you take எனி ஃபீல்டு, என்னத ஃபீல்டு எடுத்தாலும் அது யூக்ளிடியன் டொமைனாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதே வழி டிஃபைன் பண்ணுறது. சப்போஸ் எஃப் வந்து ஃபீல்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எஃப்ல இருந்து நம்ம அந்த பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ்க்கு டிஃபைன் பண்ண போகிறோம், நான் நெகட்டிவ் இண்டிஜர்ஸ். அப்போ இங்கே எந்த ஒரு ஏன்னு கொடுத்தாலும் இங்கே ஃபீல்டில் யூனிட் இருக்கும், அந்த ஏ வந்து 1 டைம்ஸ் ஏன்னு எழுதலாம். therefore அந்த ஏக்கு தான் மேப் ஆகும். ஓகே, ஸோ எனி கே கேன் பி ரிட்டன் as k டைம்ஸ் 1. ஏன்னா 1 வந்து ஃபீல்டில் இருக்கும், அந்த 1 + 1 + 1 தான் k டைம்ஸ் 1. அது கேன்றது இப்போ ஒரு இண்டிஜர், அந்த இண்டிஜருக்கு நம்ம மேப். ஸோ அப்படி வச்சு நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணலாம். அடுத்து வந்து இஃப் சப்போஸ் எஃப் வந்து ஃபீல்டாக இருந்தால் அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவலன்ட் டொமைனாக இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்லேருந்து நம்ம அந்த இது பாலினாமிலுக்கு செட் ஆஃப் ஆல் பாலினாமியல்ஸ் இதில் வந்து அந்த பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ்க்கு எப்படி டிஃபைன் பண்ணால் டிகிரி, ஒவ்வொரு பாலினாமிலுக்கும் நம்ம என்ன அசைன் பண்ணலாம், டிகிரி ஆஃப் த பாலினாமியல். ஸோ அது ஆல்வேஸ் நேச்சுரல் நம்பர். சரி, ஸோ தேர்ஃபோர் அது வித் ரெஸ்பெக்ட் டு தட் ஃபங்க்ஷன் தட் இஸ் E of f of x ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் f of x. இந்த ஃபங்க்ஷன், இந்த யூக்ளிடியன் ஃபங்க்ஷன் வந்து இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே சேர்த்துக்கணும். therefore if you take any field f of x is an Euclidean domain. ஸோ இப்போ நம்மளுக்கு 3 எக்ஸாம்பிள் தெரிஞ்சிருக்கு யூக்ளிடியன் டொமைனுக்கு. ஒன்று செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ், இன்னொன்னா if you take any field is an Euclidean domain, or if you take any field f of x is an Euclidean domain. இதெல்லாம் வந்து யூக்ளிடியன் டொமைன். இப்போ புதுசாக ஒரு யூக்ளிடியன் டொமைன் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ லெட் கன்ஸ்ட்ரக்ட் ஹவு டு கன்ஸ்ட்ரக்ட் நியூ யூக்ளிடியன் டொமைன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இது செட் ஆஃப் ஆல் a + bi வேற ஏபிஆர் இசட்ல இருக்குன்னு வச்சுங்க. இது ரிங் ஆஃப் காஸியன் இண்டிஜர்ஸ். ஓகே, இதை வந்து இதுல இருந்து நமக்கு இசட்டுக்கு ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க, a + ib = a² + b² டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அண்டர் திஸ் ஃபங்க்ஷன் திஸ் ஆர் ஃபார்ம் ஏ யூக்ளிடியன் டொமைன். ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன பார்ப்போம். டிவைஷன் என்ன. ஸோ நம்ம இண்டிஜர்ஸ்லாம் வந்து a / b gcd எல்லாமே இண்டிஜர்ஸ் தான் கண்டுபிடிச்சோம். ஸோ ஜென்ரல் ரிங்கில் எனி ரிங், அந்த ரிங்கில் வந்து நம்ம டிவைஸ் பற்றி பேச முடியுமா, ஜிசிடி பற்றி பேச முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அப்போ அதான் இந்த டெஃபினிஷன் சொல்லுது. சப்போஸ் ஆர் வந்து காமுடேட்டிவ் ரிங் ஐடென்டிட்டியாக இருந்து இஃப் டேக் எனி 2 elements we say a divides b னா என்ன மீனிங், தட் இஸ் நோட்டேஷன் பிரகாரம் a இந்த பர்பெண்டிகுலர் வெர்டிகல் லைன் b னா அர்த்தம் தேர் இஸ் சம் c such that b ஈக்குவல் டு ac. ஸோ அதே தான் நம்ம இண்டிஜர்ஸில் என்ன டிஃபைன் பண்ணமோ a divides b அதே தான் இது வந்து எனி ரிங்குக்கும் ஒர்க் ஆகும் இந்த டெஃபினிஷன். அதான் சொல்றாங்க. ஸோ a divided by b னா அர்த்தம் b ஈக்குவல் டு ac ஃபார் சம் c in the ring R. ஓகே ஓகே, ஒன்ஸ் நம்ம டிவைட்ஸ் பேசிட்டா நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஜிசிடி டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதான் நெக்ஸ்ட் டெஃபினிஷன்.
ஸோ சப்போஸ் ஆர் வந்து ஸோ இங்கே பாருங்க முன்னாடி வந்து இது எனி காம்படிட்டிவ் ரிங். காம்படிட்டிவ் ரிங்கில் டிவைஸ் பற்றி பேசலாம். ஆனால் ஜிசிடி வந்து ஈக்குவலியன் டொமைனில் மட்டும் தான் பேச முடியும். எல்லா ரிங்கிலையும் நம்ம ஜிசிடி பேச முடியாது. ஸோ ஆர் வந்து ஈக்குவலியன் டொமைனாக இருந்து அண்ட் ஏபி எனி எலமெண்ட்டாக வந்து நாட் போத் ஜீரோ, ரெண்டுமே ஜீரோ இருக்கக்கூடாது. ஸோ நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஜிசிடி கண்டுபிடிப்போம். சப்போஸ் ஏபி ஒன் ஆஃப் த மஸ்ட் பி நான் ஜீரோ இருந்தா தென் த நான் ஜீரோ எலமெண்ட் டி இஸ் செட் டு பி ஏ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். த கிடையாது, ஏ. அப்போ இங்கே வந்து ஜிசி வந்து யூனிக் கிடையாது. ரிங் தியரியை பொறுத்த வரைக்கும் எப்போ யூனிக்காக இருக்குன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக வந்து ஜிசிடி வந்து யூனிக் கிடையாது. ஏன்னா அங்கே நான் ஜீரோ எலமெண்ட் தான் சொல்கிறோமே தவிர பாசிட்டிவ் நம்பர்னு சொல்லலை. ஸோ நம்ம கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் பார்க்குறோம், அது பாசிட்டிவாக இல்லையான்னு சொல்லலை. ஸோ அதே தான் நம்ம யூஸ்வல் என்ன டெஃபினிஷன் பார்த்தோமோ கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் அதே தான். ஸோ வென் எவர் போத் டி இஸ் ஏ காமன் டிவைசர் ஆஃப் போத் ஏ அண்ட் பி, சப்போஸ் சி இஸ் அனதர் காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பி இருந்ததுன்னா வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் தட் சி அண்ட் டினாக்கா இந்த மாதிரி இந்த இ ஆஃப் சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இ ஆஃப் டி, வேர் இ இஸ் ஏ ஈக்ளூடியன் ஃபங்க்ஷன். இல்லைன்னா நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம், சி டிவைட்ஸ் டிஆர் இருக்குன்னு சொல்லுவோம். அது நெக்ஸ்ட் கரலரியா சொல்ல போகிறோம். ஓகே, இல்லைன்னா அதை யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம அந்த இண்டிஜர்ஸ்லாம் பார்க்கும்போது சப்போஸ் சி இஸ் அனதர் காமன் டிவைசர்னா வாட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் சி அண்ட் சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டின்னு பார்த்தோம் எங்க அங்கே இண்டிஜர்ஸ்ல படிக்கும்போது. ஆனால் இங்கே வந்து நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுலாம் ரிலேஷன் கிடையாது ஆர்ல. அதனால அந்த இ ஆஃப் சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இ ஆஃப் டின்னு பார்க்கணும். வேற இ இஸ் ஏ ஈக்ளூடியன் ஃபங்க்ஷன். ஸோ இதுதான் வந்து we say a non-zero element D is a greatest common divisor of two element AB. ஸோ அப்போ இது வந்து யூனிக் கிடையாதுன்னு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ சப்போஸ் அது ஃபீல்டாக எடுத்தீங்கன்னாக்கா சப்போஸ் எஃப் இஸ் எ ஃபீல்டு வந்து நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ ஃபீல்டு ஈக்குவலியன் டொமைன் தெரியும். அப்போ ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஈக்குவலியன் டொமைன் எடுக்கும்போது அங்கே ரெண்டு பாலினாமியலுக்கு நம்மளுக்கு ஜிசிடி எவ்வளோ எடுத்துடும், அங்கே வந்து நமக்கு த ஜிசிடி. ஓகே, அப்போ யூனிக்காக கிடைக்கும். அப்போ யூனிக்காக கிடைக்குன்னா மோனிக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு யூனிக்காக கிடைக்கும். ஸோ அதனால இந்த டெஃபினேஷன் என்ன சொன்னால் லெட் எஃப் பி த ஃபீல்ட் and let f of x g of x to a polynomials in f of x not both the zero polynomial. By the GCD of f of x mean that the monic GCD. ஓகேங்களா, when we write as GCD we can explain the monic. ஸோ ஏன்னா இப்போ அதான் இப்போ முன்னாடி இந்த எக்ஸ்பிளைன் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்க இந்த பேராகிராஃப்ல. சப்போஸ் அந்த டி ஆஃப் எக்ஸ் வந்து ஜிசிடி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இருந்ததுன்னா சப்போஸ் if you take any unit element, u is a non-zero element, then the u into d of x also a both the divisor of f of x and g of x. Again இதோட டிகிரி ரெண்டுமே சேமா தான் இருக்கும். டிகிரி ஆஃப் u டைம்ஸ் d of x ஈக்குவல் டு டிகிரி ஆஃப் d of x. ஏன்னா uன்றது என்ன ஜஸ்ட் ஒரு நான் ஜீரோ எலமெண்ட், அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது டிகிரி எதுவும் சேஞ்ச் ஆகாது, ஏன்னா நம்ம ஃபீல்டில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த u டைம்ஸ் d of xம் ஜிசிடியா இருக்கும், இந்த டியும் ஜிசிடியா இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். அப்போ நம்மளுக்கு யூனிக்காக வரணும் போது அப்போ அந்த நம்ம டிஃபைன் பண்ணும்போது என்ன டிஃபைன் பண்ணுறோம், அந்த ஜிசிடி வந்து பாலினாமில் மோனிக் பாலினாமில் இருக்கும். ஸோ அந்த ஜிசிடி ஆஃப் டூ பாலினாமில் ஷுட் பி மோனிக்காக இருக்கும். மோனிக் ஜிசிடி தான் நம்ம த ஜிசிடி சொல்கிறோம், இல்லைனா ஏ ஜிசிடி சொல்கிறோம். அதான் எங்க சொல்லியிருப்பாங்க. நோட்டீஸ் தட் வி கால் டிஎஸ்ஏ ஏ ஜிசிடி. அப்படின்னா அது நிறைய கிடைக்கலாம். ஸோ யூனிக்காக கிடைக்கணும் சம்டைம்ஸ் வரும். அது ஃபீல்டில் வந்து நம்ம பாலினாமில்ஸ் டிஃபைன் பண்ணும்போது த ஜிசிடி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் காமா ஜி ஆஃப் எக்ஸ்னா என்ன மீனிங்னாக்கா அது வந்து அந்த மோனிக்காக இருக்கும். அந்த கிடைக்கிற ஜிசிடி வந்து மோனிக் பாலினாமில் தான் நம்ம த ஜிசிடி சொல்றோம். ஸோ அப்போ நம்ம ஜிசிடி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த டிவிஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஜிசிடி கண்டுபிடிப்போம். அதே தான் இங்கேயும். ஸோ அதே ப்ராசஸ் தான். ஸோ நம்ம என்ன இண்டிஜர்ஸ்ல என்ன பார்த்தோம்னா அதே ப்ராசஸ் தான், ஒன்றும் சேஞ்ச் கிடையாது. ஜஸ்ட் அந்த ஆறு கண்டிஷன் போடும்போது அந்த ஒன்று ஆறுக்கு ஜீரோவாக இருக்கணும், இல்லைனா இந்த இ ஆஃப் ஆர் ஒன் தான் அந்த இ ஆஃப் த டிவைடண்டாக இருக்கும். ஸோ அதே தான். ஓகே, நம்ம என்ன இண்டிஜர்ஸ்ல என்ன படித்தோமோ அதே தான். ஸோ அது ப்ரூஃப் அங்கே இருக்கும். அதேமாதிரி நம்ம எந்த ஒரு ஜிசிடி அந்த டிசி வந்து லீனியர் காம்பினேஷன் அந்த ரெண்டு எலமெண்ட்ஸாக எழுதலாம் நம்ம இண்டிஜர்ஸில் படித்தோம். அதே தான் இங்கேயும். இந்த கரலரி என்ன சொல்லுனாக்கா சப்போஸ் ஆர் வந்து ஈக்குவலியன் டொமைன் ஆயிருந்துனாக்கா அண்ட் இஃப் யூ டேக் எனி டூ எலமெண்ட்ஸ் வி ஹேவ் சப்போஸ் டி இஸ் த ஜிசிடி ஆஃப் ஏ அண்ட் பினா தென் வி கேன் ஃபைண்ட் யூ அண்ட் பி சச் தட் டி கேன் பி ரிட்டன் அஸ் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ இந்த ரிசல்ட் வந்து இண்டிஜர்ஸ்லேயும் படிச்சிருக்கும். ஸோ அதே ரிசல்ட் வந்து ரிங் தியரின்னு ஒர்க் ஆகும். டியை வந்து லீனியர் அந்த ஜிசிடியை வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் ஏ அண்ட் பியாக எழுதலாம். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அது எப்படி ரிவர்ஸ் ப்ராசஸ் அந்த ஈக்குவலியன் அல்காரிதம் ரிவர்ஸ் ப்ராசஸ் போகும்போது உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். ஓகே, இப்போ இங்கேருந்து போகும்போது ரிவர்ஸில் போனீங்கன்னாக்கா அந்த யார் அந்த யூ அண்ட் பின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். நம்ம ஆல்ரெடி இது ஒர்க் பண்ணியிருக்கோம் இண்டிஜர்ஸில், அதே தான் இங்கே. இப்போ இந்த எக்ஸாம்பிள் 10.9ல let us apply the Euclidean algorithm over Z7ல இந்த ரெண்டு பாலினாமியலுக்கு நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த மெத்தடை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஜிசிடி வந்து இந்த 5x + 3 வரும்.
இப்போ இந்த 5x ப்ளஸ் வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இந்த ரெண்டு பாலினாமியல்ஸ் எழுதணும், அதான் இங்கே வச்சிருப்பாங்க. இந்த 5x ப்ளஸ் 4 வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் இது வச்சிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 அப்போ ஜிசிடி வந்து இதுதான் 5x ப்ளஸ் இதுதான் ஜிசிடி. ஆனால் இது மோனிக் பாலினாமியல் கிடையாது. ஓகே, ஆனால் இந்த நம்ம இங்கே Z7ன்றது ஃபீல்டு, ஏன்னா பிரைம்ன்றதால இது ஃபீல்டு. அங்கே வந்து நம்ம த ஜிசிடி அப்படின்னா அது மோனிக் பாலினாமியல் இருக்கும். அப்போ மோனிக் பாலினாமியல் என்ன பண்ணுவோம், அந்த 5க்கு இன்வெர்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணினாக்கா 5ஓட இன்வெர்ஸ் யாருனாக்கா 3 இந்த Z7ல். எப்போ 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு x + 5 தான் வந்து ஜிசிடி. ஸோ அது அப்போ கேர்ஃபுல்லாக பாருங்க, இதை ஜிசிடியாக வச்சிருக்கூடாது நீங்கள். அதை மோனிக் பாலினாமியல் மாற்றணும். அப்போ மோனிக் பாலினாமியல் மாற்றணும் என்ன பண்ணுறோம், அந்த 5ஐ கேன்சல் பண்ணணும். அப்போ 5 யூனிட்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். 5 யூனிட்ஸ் யாருனாக்கா 1, ஏன்னா 8 இஸ் காங்க்ரூவன்ட் டு 1 mod 7, ஏன்னா மாடியில் 7 எடுத்தால் 1. ஓகேங்களா? ஓகே, அதுலேருந்து நீங்கள் 5 யாருனாக்கா இது எப்படி யாருன்னா 5 + 3 அதை வச்சு நீங்கள் எழுதியும் மல்டிப்ளிகேஷன் பொறுத்து. ஓகே, மல்டிப்ளிகேஷன் பொறுத்து பார்ப்போம். 3 5 15 மாடிலோ 7 எடுத்தால் 14 போயிடுச்சுன்னா மீதி 1. தேர்ஃபோர் 5 மல்டிப்ளிகேட் இன்வெர்ஸ் தான் பார்க்கணும், இங்கே அடிக்க இன்வெர்ஸ் பார்க்கணும். 5ஓட மல்டிப்ளிகேட் இன்வெர்ஸ் யாருனாக்கா 3 மாடிலோ 7. தேர்ஃபோர் அந்த 5 யூனிட்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு x + 5 தான் இருக்கும். தேர்ஃபோர் x + 5 தான் வந்து ஜிசிடி ஆஃப் these two பாலினாமியல். இது மோனிக்கா வரும், அதனால தான் நம்ம அது இன்வெர்ஸால் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதே தான் நம்ம இப்போ நெக்ஸ்ட் கரால என்ன சொல்லுவோம்னாக்கா, சப்போஸ் D is the GCD of A and B. Suppose C is another divisor of both A and B and then C divides C. இதுவும் நம்ம அங்கே படித்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து அசோசியேட்ஸ்னா என்ன, ரெண்டு ஸோ let R be the commutative ring with identity, let and A and B are two elements in the ring. We say that A and B are associates. எப்போ சொல்லணும்னாக்கா, if there is a unit element U such that B equal to AU, அந்த மாதிரி எழுத முடிஞ்சுன்னா ஏவும் பியும் அசோசியேட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இப்போ டேக் இசட்டில் வந்து இந்த 1 - 1 அசோசியேட், ஏன்னா 1 ஈக்குவல் டு -1 இன்ட்டு சம் யூனிட்ஸ் இருக்கும், அந்த யூனிட்ஸ் யார் 1. ஓகே, ஸோ அப்போ இசட்டில் வந்து the only units are 1 and -1, therefore the only associates are A and -E. இப்போ 5 5 and -5 இது ரெண்டுமே அசோசியேட், ஏன்னாக்கா 5 can be written as 1 times -5. அந்த 1ன்றது யூனிட், therefore can be written as இந்த ஃபார்முலா எழுதணும், B equal to A times U. அந்த U வந்து யூனிட்டாக இருக்கும். அப்படி இருந்தனாக்கா then A and B are associates. இப்போ இப்போ சப்போஸ் டேக் F is a field, அதில் இந்த F of Xல யூனிட்ஸ்லாம் யாருனாக்கா ஆல் நான் ஜீரோ எலமெண்ட் ஆஃப் F எல்லாமே யூனிட். ஓகே, ஸோ அப்போ எந்த ஒரு F of X எடுத்தாலும் இஸ் ஆஃப் த ஃபார்ம் A times F of X. ஓகே, இந்த F of Xம் இந்த A times F of Xம் வந்து ஆல்வேஸ் அசோசியேட், ஏன்னா இந்த A வந்து நான் ஜீரோ எலமெண்ட் எடுத்துங்க, எவரி நான் ஜீரோ எலமெண்ட் வந்து யூனிட், அது இந்த ஃபார்மெட்டில் இருக்கு, B equal to A times U. ஓகே, இப்போ அதே தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து அசோசியேட்னா என்ன, another டெஃபினிஷன் கேரக்டரைசேஷன். சப்போஸ் R வந்து இன்டெகிரல் டொமைனாக இருந்ததுன்னா A and B are associate if and only if A divides B இருக்கணும் as well as B divides A, ரெண்டுமே நடந்ததுன்னா நம்ம அங்கே வந்து A equal to plus or minus Bன்னு பார்த்தோம். எங்கள் நம்பர் சிஸ்டத்தில் இண்டிஜர்ஸில் வந்து A divides B, B divides Aனா A equal to plus or minus Bன்னு பார்த்தோம். ஏன்னாக்கா அந்த plus or minus 1 தான் அங்கே யூனிட்ஸ். ஆனால் இங்கே ஜென்ரலாக வந்து எனி ரிங்கில் வந்து நிறைய யூனிட் கிடைக்கும், அதனால A divides B and B divides Aனா என்ன அர்த்தம்னாக்கா A equal to or B equal to A equal to B times some U where U is some unit. ஆனால் இண்டிஜர்ஸில் எடுக்கும்போது இந்த யூனிட் வந்து plus or minus 1 இருக்கும். அவ்வளோதான். மற்ற ரிங்கில் வந்து இப்போ ஃபீல்டு எடுத்தீங்கன்னா ஆல் நான் ஜீரோ எலமெண்ட் யூனிட். ஸோ அப்போ அசோசியேட்னா ஏவும் பி அசோசியேட்னா இந்த ரெண்டுமே நடக்கும், A divides B நடக்கும் as well as B divides Aவும் நடக்கும். ஸோ இப்போ என்ன நெக்ஸ்ட் தியரம் என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் R வந்து ஈக்விவலென்ட் டொமைன் and AB are elements in R, both are not zero and D is any GCD of, ஸோ எனி GCD. ஸோ அதான் இப்போ பாருங்க, GCD வந்து யூனிக் கிடையாது, நீங்கள் ஃபீல்டாக எடுத்தால் தான் யூனிக்காக வரும், தவிர ஈக்குவலென்ட் டொமைனில் வந்து நிறைய GCD கிடைக்கலாம். ஸோ அப்போ let G be any GCD of A and B, then C is a GCD of A and B if only if C and D are associates. ஓகே, சப்போஸ் சியும் டியும் அசோசியேட்டாக இருந்தால் D வந்து GCD of A, B இருந்தால் சியும் GCD of A, B தான் இருக்கும். ஸோ அப்போ நிறைய GCD கிடைக்கும். ஸோ எவ்வளோ GCD கிடைக்கும்னாக்கா அந்த ஒரு GCD வந்து யாருக்கெல்லாம் அசோசியேட்ஸாக இருக்கானோ அவனுக்கும் வந்து என்ன இருக்கும், GCD of A, B என்னுடைய GCDயாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த தியரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ GCD யூனிக் இல்லைன்றது இந்த தியரத்துல இருந்து நம்ம கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அப்போ சப்போஸ் D வந்து GCDயாக இருந்தால்
இந்த டி வந்து யாராருக்கெல்லாம் அசோசியேட்ஸா இருக்கானோ அவனும் வந்து ஜிசிடி ஆஃப் ஏ கமா பியா தான் இருப்பான். ஆனா எப்ப அது யூனிக்கா இருக்குன்னா நம்ம ஃபீல்டா இருக்கும்போது ஓவர் த பாலினாமில வந்து அந்த மோனிக் பாலினாமில் எடுக்கும்போது தான் அது வந்து யூனிக்கா இருக்கும் ஜிசிடி. ஆனா ஓவர் இண்டிஜர்ஸ்ல எடுக்கும்போது நம்மளுக்கு ஜிசிடி ஒன்று. ஏன்னா நம்ம அங்க டிஃபைன் பண்ணது வந்து பாசிட்டிவ் நான் ஜீரோ நம்பர் தான் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா இங்க வந்து அந்த மாதிரி எதை டிஃபைன் பண்ணல. ஜிசிடியே நான் ஜீரோ நம்பர் இஸ் டு பி ஜிசிடி ஆஃப் ஏ அண்ட் பி இஃப் ஜிசிடி டிவைஸ் ஆஃப் போத் ஏ அண்ட் பி அண்ட் தென் அந்த அனதர் டிவைஸர் இருந்தால் அந்த டிவைஸர் வந்து டிவைஸ் அந்த டிஆர். ஸோ அப்போ என்னன்னா ஈக்குவலன்ட் டொமைன்ல வந்து ஜிசிடி எக்ஸிஸ்ட் ஆகும். இதான் ஒரே பாயிண்ட் சொன்னா எதுக்கு இதெல்லாம் படிக்கிறோம். ஜிசிடி தான் ஈக்குவலன்ட் டொமைன்ல வந்து எனி டூ எலமெண்ட் ஆக ஜிசிடி எக்ஸிஸ்ட். ஆனா மற்ற இதுல நடக்குமா நடக்காதான்றது நம்ம என்ன பார்க்கணும். ஓகே, ஜென்ரலா எல்லா ரிங்குக்கும் ஜிசிடி கிடைக்காது. ஓகேவா, அப்போ எப்போ கிடைக்குன்னா ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிங்குக்கு மட்டும் தான் ஜிசிடி ஆஃப் 2 எலமெண்ட்ஸ் டிஃபைன் பண்ண முடியும். அது என்னன்னா யூக்ளிடியன் டொமைன். ஸோ யூக்ளிடியன் டொமைன்ல எந்த 2 எலமெண்ட்ஸ்க்கும் we can talk about ஜிசிடி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தேர்னா அதே தான் சொல்லுது. அந்த ஜிசிடி வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் அந்த எலமெண்ட்ஸ் ஏக்கு பியினுடைய லீனியர் காம்பினேஷன் டிஏ எழுதலாம் சொல்றதான். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அதுவும் எல்லாம் ரிப்பீட்டட் தியரம் தான் பாருங்க. சப்போஸ் ஆர் வந்து ஈக்குவலன்ட் டொமைனா இருக்கு. சப்போஸ் ஏ அண்ட் பி ஆர் நான் ஜீரோ எலமெண்ட், தென் த ஃபாலோயிங் ஆர் ஈக்குவலன்ட். டி இஸ் a ஜிசிடி ஆஃப் ஏ அண்ட் பி சொல்றது ஒன்று தான். இல்லைனா சப்போஸ் டி இஸ் a காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பி, ஆல்சோ சி இஸ் a காமன் டிவைசர் ஆஃப் ஏ அண்ட் பினா தென் சி டிவைஸ் டிஆர்னா தென் வி சே டி இஸ் a ஜிசிடி ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ நீங்க இண்டிஜர்ஸ்ல என்ன படிச்சீங்களோ அதே தான். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீங்க அதை பார்த்தோம்னா என்னன்னா இன் இன்டெக்ரல் டொமைன் A and AB are associates இருந்தனாக்கா if and then show that either A equal to 0 or B is unit. அது ஈஸி தான். சப்போஸ் இப்போ ஏவும் ஏபியும் அசோசியேட் அப்படின்னு அர்த்தம் A equal to இல்லைன்னா AB equal to A times some unit. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ஏவும் ஏபியும் அசோசியேட் சொன்னதால there is some unit U such that AB equal to A times U. இப்போ நம்ம என்ன சொல்லலாம், either A equal to 0 சொல்லணும் இல்லைன்னா B is unit சொல்லணும். சப்போஸ் நாட் ஏ வந்து 0 இல்லை, ஏ 0 இல்லைன்னா நம்ம என்ன சொல்லணும், பி வந்து யூனிட் சொல்லணும். ஸோ இப்போ ஏ 0 இல்லை, ஆனால் இது இன்டெக்ரல் டொமைன்ல வந்து கேன்சல் டூ, தேர்ஃபோர் ஏ நான் ஜீரோன்றதுல இந்த ஏவை கேன்சல் பண்ணிடலாம். தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு யூன்னு வந்துடும். நம்மளுக்கு தெரியும் யூ வந்து யூனிட், தேர்ஃபோர் பி இஸ் யூனிட். ஸோ அவ்வளோதான். ஸோ எய்தர் ஏவும் ஏபியும் அசோசியேட்டாக இருந்ததுன்னா தென் கண்டிப்பாக ஏ 0 இருக்கணும், இல்லைனா பி வந்து யூனிட்டாக இருக்கும். நாட் ஷோர் தட் எவரி ஃபீல்ட் இஸ் ஈக்குவலன்ட் டொமைன். நம்ம அது முன்னாடியே அந்த எக்ஸசைஸ்ல பார்த்தோம், எல்லா ஃபீல்டும் ஈக்குவலன்ட் டொமைன். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கக்கா, சப்போஸ் n இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் த சிக்மா ஆஃப் எஃப். ஸோ சிக்மான்றது என்னது, இந்த ஈன்றது என்னது, இஸ் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் அந்த ரிங்ல இருந்து 0 ரிமூவ் பண்றது, அதுல இருந்து அந்த பாசிட்டிவ் நான் நெகட்டிவ் இண்டிஜர்ஸ்க்கு போற ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ இதனோட இமேஜ் எல்லாமே இங்க பாசிட்டிவ் நம்பர் தான் இருக்கும். ஸோ அப்போ சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். இப்போ சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எந்த சப்செட் எடுத்தாலும் இஸ் லீஸ்ட் எலமெண்ட் தெரியும். ஓகே, ஸோ சப்போஸ் n வந்து லீஸ்ட் எலமெண்ட் ஆஃப் அந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் இந்த சிக்மா ஆஃப் இ ஆஃப் எஸ் ஃபார் ஆல் எஸ் நான் ஜீரோ. ஓகே, அதுக்கு லீஸ்ட் வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கும். பை வெல் ஆர்டரிங் பிரின்சிபல் இந்த இமேஜ் ஆஃப் திஸ் இஸ் a சப்செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். இது ஜஸ்ட் நேச்சுரல் நம்பர்ல 0 மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ இட் ஹாஸ் லீஸ்ட் எலமெண்ட். அந்த லீஸ்ட் எலமெண்ட் நம்ம என்னன்னு வச்சுப்போமே. ஸோ லெட் n இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் சிக்மா ஆஃப் எஸ் ஃபார் ஆல் எஸ். தென் ஷோ தட் இஃப் யூ டேக் எனி ஏ, அந்த ஏவோட வேல்யூ அந்த சிக்மா ஆஃப் ஏ வந்து என்ன இருந்ததுனாக்கா இஃப் ஒன் லீவ் ஏ இஸ் யூனிட் எலமெண்ட். ஸோ அப்போ என்ன அந்த தியரம் சொல்லுதுனாக்கா, யூனிட் எலமெண்ட்டோடைய அந்த வேல்யூ சிக்மா ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து ஆல்வேஸ் n, வேர் n இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் அந்த சிக்மா ஆஃப் எஸ். ஓகே, ஸோ சிமிலர்லி சப்போஸ் ரிங் வித் ஐடென்டிட்டியாக இருந்தால் அந்த சிக்மா ஆஃப் ஒன்று வந்து n-ஆக தான் இருக்கும். ப்ரொவைடட் n இஸ் த லீஸ்ட் வேல்யூ ஆஃப் திஸ் ரேஞ்சினுடைய லீஸ்ட் வேல்யூ வந்து m-ஆ இருந்தாக்கா சிக்மா ஆஃப் 1 ஈக்குவல் டு 1. ஏன்னாக்கா 1 வந்து யூனிட். இஃப் டேக் எனி யூனிட் சிக்மா ஆஃப் 1 வந்து அந்த லீஸ்ட் வேல்யூ தான் எடுக்கும். ஸோ அதான் அந்த தியரம். ஸோ அப்புறம் ஃபைண்ட் ஆல் த யூனிட்ஸ் ஆஃப் த ரிங் ஆஃப் காஸியன் இன்டிஜர்ஸ். ஸோ நம்மளுக்கு தெரியும் அந்த இது வந்து +or-1 +or-i. இதுதான் இந்த 4 எலமெண்ட்ஸ் தான் யூனிட்ஸ் ஆஃப் த காஸியன் இன்டிஜர் a + bi such that a b are integers. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜிசிடி கண்டுபிடிக்க போறீங்க. அதாவது தான் இங்க வந்து q of x தான் கொடுத்துருக்காங்க, ஃபீல்டு தான். அதனால நீங்க அந்த மோனிக் பாலினாமியல் கண்டுபிடிக்க போறீங்க, அவ்வளோதான். இதுக்கு ஜிசிடி கண்டுபிடிங்க. அது வந்து சப்போஸ் இந்த z of x இங்க z5 ஃபீல்டு அகைன் இதுக்கு வந்து நம்ம ஜிசிடி கண்டுபிடிச்சாலும் அது யூனிக்கா கண்டுபிடிச்சலாம். ஏன்னா அதுக்கு சப்போஸ் யூனிக் கிடைக்காம மோனிக்கா கிடைக்கலன்னா அந்த லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணிட்டு அவங்க கிடைக்கும். ஏன்னா இங்க இன்வெர்ஸ் கிடைக்கும். எனக்கு இந்த z5 ஃபீல்டு
இங்கே கியூவும் ஃபீல்டு. அதனால் உங்களுக்கு மோனிக் பாலினாமியல் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஜிசிடின்றதை கண்டுபிடிக்கும். ஏன்னா கொஸ்டின் கேட்பாங்க, சிஎஸ்ஆல வந்து ஜிசிடி கேட்க மாட்டாங்கன்னா அதை கேட்பாங்க, 2 பாலினாமியல் கொடுத்து இந்த 2 பாலினாமியல் ஜிசிடி என்ன அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் இந்த எக்ஸசைஸ்லாம் ட்ரை பண்ண, அட்லீஸ்ட் இந்த 2 எக்ஸசைஸை கண்டுபிடிங்க. ஃபைனைட் ஃபீல்டில் எப்படி கண்டுபிடிக்கிறது ஜிசிடி, அதே மாதிரி ஒரு இன்ஃபைனைட் ஃபீல்டில் ஜிசிடி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி தான் அந்த ஒன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஜிசி வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அந்த எஃப்ஆஃப்எக்ஸ் அண்ட் ஜிஆஃப்எக்ஸே எழுதணும், அவ்வளோதான். அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் அந்த எக்ஸாம்பிள் ஓவர் Z5ல அதே மாதிரி அந்த ஜிசி வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் எஃப்ஆஃப்எக்ஸ் அண்ட் ஜிஆஃப்எக்ஸ் எழுத போறீங்க. அது ஜஸ்ட் ரிவர்ஸ் ப்ராசஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட போகுது, வேற எதுவும் கிடையாது. இப்போ இந்த காசியன் இன்டிஜர்ஸ்ல இந்த 2 எலமெண்ட்டுக்கு ஜிசிடி கண்டுபிடிக்கும், அவ்வளோதான். இது எக்ஸசைஸ் எடுத்துங்க. ஓகே, அப்போ இங்கே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே A+IB ஃபார்மெட்டில் இருக்கும். அந்த கோஷன்ட் வந்து யாரு, ரிமைண்டர் யாருன்னு நீங்கள் செக் பண்ண போறீங்க, அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து பிஐடி பிரின்சிபல் ஐடியல் டொமைன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னாக்கா ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்டெக்ரல் டொமைன், அது யாருனாக்கா யூக்ளிடியன் டொமைன். ஸோ யூக்ளிடியன் டொமைன் என்னது, அந்த நான்-ஜீரோ எலமெண்ட்ஸ் ஆஃப் ரிங் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்டிஜர் பாசிட்டிவ் நான் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் பேர் யூக்ளிடியன் ஃபங்க்ஷன் பேர். அந்த எப்போ அது யூக்ளிடியன் ஃபங்க்ஷன் சொல்கிறனாக்கா அது 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒன்று வந்து E of A less than or equal to E of AB for all AB, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து யூக்ளிடியன் அல்காரிதம். இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த இன்டெக்ரல் டொமைனுக்கு பேர் வந்து யூக்ளிடியன் டொமைன். ஸோ யூக்ளிடியன் டொமைனா ஃபர்ஸ்ட் அது இன்டெக்ரல் டொமைனா இருக்கும், அதான் முக்கியம். ஸோ ஜென்ரல் ரிங்குக்கு நம்ம வந்து யூக்ளிடியன் டொமைன்ஸ் சொல்ல முடியாது, இன்டெக்ரல் டொமைனா இருந்து அதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அது யூக்ளிடியன் டொமைன். ஓகே, அப்போ அந்த யூக்ளிடியன் டொமைன்ல என்ன ப்ராப்பர்ட்டி ஸ்பெஷலாக இருக்குன்னா அந்த யூக்ளிடியன் டொமைன்ல எந்த 2 எலமெண்ட்ஸ் எடுத்தாலும் நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கலாம். ஓகே, அதே மாதிரி அந்த ஜிசிடி வந்து லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அந்த 2 எலமெண்ட்ஸ் ஏபியை எழுத முடியும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தோம். ஓகே, ஸ்பெஷல் டைப் அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக நீங்கள் ஃபீல்டுன்னு எடுக்கும்போது அதுவும் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூக்ளிடியன் டொமைன். வேற இசட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூக்ளிடியன் டொமைன். செட் ஆஃப் அந்த காசியன் இன்டிஜர்ஸ் இருக்குல்ல, அதுவும் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூக்ளிடியன் டொமைன். இஃப் யூ டேக் எனி ஃபீல்டு எஃப், தி எஃப் ஆஃப் எக்ஸ் செட் ஆஃப் பாலினாமியல்ஸ் ஓவர் தி ஃபீல்டு, அதுவும் வந்து யூக்ளிடியன் டொமைன். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் யூக்ளிடியன் டொமைன் தெரிஞ்சு வச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் அனதர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்டெக்ரல் டொமைன். அப்புறம் 3 ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்டெக்ரல் டொமைன் இருக்கு. ஒன்று வந்து யூக்ளிடியன் டொமைன் பார்த்தாச்சு, அது ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்டெக்ரல் டொமைன். அனதர் ஸ்பெஷல் டைப் ஆஃப் இன்டெக்ரல் டொமைன் யாருனாக்கா பிரின்சிபல் ஐடியல் டொமைன். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் டைப் யாருன்னா யூஎஃப்டி யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். ஸோ இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இதோட நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ, பை.